நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்டாலின், ஸ்டாலின் ஒன்னதான்ப்பா. சார் வணக்கம் சார். இல்லையா, கூப்பிடுறது கூட காதில் கேட்காம அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த? ஒன்றும் இல்லைங்க சார். நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுலேருந்தே தெரியுது உள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி. சொல்லியா? இத்தனை நாள் நானாக இருந்தேன் சார். ஆனால் இன்னைக்கு அண்ணாச்சியோட டென்ஷன். அது இல்லாமல் இந்த பசங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நான் இப்போ ரொம்ப மாறிட்டேன் சார். நானா இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது சார். என்னையா ஸ்டாலின், என்னென்னமோ சொல்ற? உடஞ்சிட்டியா? அந்த அண்ணாச்சியை பார்த்து பயப்படுறியா ஸ்டாலின்? தெரியல சார். ஆனால் நான் என்னோட இயல்பு இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது சார். யோ, இப்போ என்னையாவும் இயல்பா மாறிட்ட? பார்க்குற எங்களுக்கு எந்த மாற்றமும் தெரியலையே. இல்லை சார், நம்ம வாட்டர் டேங்க் இருக்கால சார், அவள் ஏதோ ஆசைப்பட்டு அண்ணாச்சி காரில் ஏறி வந்தா சார். அதை பார்த்த நான் அவளை திட்டி விட்டேன். ஆனால் ஏன் அவளை திட்டம்னு வருத்தமாக இருக்கு சார். ஓ, இதைத்தான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா? அட போய்யா. இந்த பாரு, நீ என்ன எந்திரனா? மனுஷன் தானே. உனக்கும் அன்பு, பாசம், கோபம், தாபம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக இருக்குது சார். ஆனால் தன்னால் அதை எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன், வெளிக்காட்டாம. தெரியா? எனக்கு தெரியாதா? அன்னைக்கு நானும் தமிழும் அண்ணாச்சி காரில் போனோம். இவெல்லாம் ஒரு எச்சம், இவன் வண்டியில ஏறி போறான்னு உனக்கு ஆத்திரமெல்லாம் வந்திருக்கும். ஆனா அடக்கி வச்சுட்ட. விஷயம் என்ன தெரியுமா? எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் வரைக்கும் தாப்பா அடக்கி வைக்க முடியும். அதுக்கு மேலேயும் அடக்கி வைக்க பார்த்தா இடம் பத்தாது இல்ல. அதான் வெடிச்சு போச்சு சார். நான் இது வரைக்கும் அந்த பொண்ணை அவ கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை சார். அதனாலதான் நீ இவ்வளவு வருத்தப்படுற. இந்த வருப்பா, எனக்கெல்லாம் அப்படி தோணவே தோணாது. ஏன் தெரியுமா? நான் பசங்களை பட்டையா வீங்கிற அளவுக்கு அடிச்சிருக்கேன். அடிச்சிட்டு அப்புறம் ஏன்டா அடிச்சேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். அடுத்த நாள் மறந்துடுவேன். அவ்வளவுதான்ப்பா. நீ என்ன வேணாலும் சொல்லுங்க சார். நான் அந்த பொண்ணை திட்டினதுலேருந்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அட என்னையா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த பாரு, புள்ளைங்க தப்பு செஞ்சா நல்ல அப்பன் கண்டிப்பான். கண்டிச்சாதான் அந்த அப்பனுக்கு அந்த புள்ள மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அப்பதான் அந்த புள்ள தான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கும். இல்லைங்க சார், சின்னதாக யாராவது ஏதாவது சொல்லிட்டா கூட நாள் முழுவதும் உட்காந்து அழுகிற பொண்ணு சார் அவ. இதுக்காகவே அவட்ட நான் பார்த்து நடந்துக்குவேன். இதை பாருப்பா, இருக்கிற கடைசி உதாரணத்தையே நான் சொல்லிடுறேன். பிள்ளைங்க நல்லா வளரணும்னா அணைக்கிறப்ப அணைக்கணும், அடிக்கிறப்ப அடிக்கணும். யோ, நீ பண்ணதுல எந்த தப்பு யாரும் சொல்ல முடியாதியா. அதனால நீ கவலைப்படுறத விடு. அதே மாதிரி இப்ப நாம பேசிட்டு இருந்த போது நீ அண்ணாச்சியை பார்த்து பயப்படுறியான்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு தெரியலையேன்னு ஒரு பதில் சொன்னேன். அது மிகப்பெரிய தப்பு ஸ்டாலின். அந்த வார்த்தை சொன்ன போதுதான் நீயா இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. யோ, அண்ணாச்சி கண்ல விரல விட்டு ஆட்டக்கூடிய ரெண்டு பேரு, ஒன்னு நீ, இன்னொன்னு நாயா. நாம போய் அசரலாமா? யோ ஸ்டாலின், நானும் இந்த வயசுல தேடி பிடிச்சி ஒரு ஜோக்கு சொல்றேன். அது மொக்க ஜோக்கா இருந்தாலும் சிரிக்க வேணாமா? முடியல சார். ஐயா, இங்க பாரியா, நாங்கெல்லாம் சத்யராஜ் மாதிரி ஒரு படத்துல வில்லனாவும் நடிப்போம், இன்னொரு படத்துல ஹீரோவாவும் பண்ணுவோம். நீ எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி எப்பவும் ஹீரோ தாயா. அதனால மாத்திட்டாங்கன்னா சொல்லிட்டு தெரியாத. அது உனக்கு நல்லது இல்ல. நான் வர்றேன். சரி. ஆமாண்டி, அவ லேட்டா வருவா சொன்னா. ஏய் வெண்ணிலாடி, ஏய் என்னடி ஆச்சு? ஏன் அழுவுற? கேக்குறால, சொல்லுடி. கீழே ஏதாவது விழுந்துட்டியா? சாருங்க யாராச்சும் லேட்டா வந்து திட்டினாங்களா? ஏய் பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டே இருக்காதடி. என்னாச்சுன்னு சொல்லு. ஏய் அவளே அழுதுட்டு இருக்கா, நீ வேற அவளை திட்டுற. பின்ன என்னடி, வாய் திறந்து ஏதாவது சொன்னாதானே தெரியும். டே கிருமி, வாட்டர் டேங்க் பாரு அழுகுது.
பேபி எதுக்கு வாட்டர் டேங்க் கழுவுது? ஏய் உன் வேலைய பாருடா. எது கழுவுதுன்னு கேட்டா என்ன போய் திட்டுறியா? எப்படி வேணா போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஏய் என்ன ஆச்சுன்னு சொல்லேன். காலையில லேட் ஆயிடுச்சுன்னு அண்ணாச்சி கார்ல வந்தனா நம்ம ஸ்டாலின் சார் பாத்துட்டாரு. சரி சார் பயங்கரமா திட்டினாரு. உனக்கு திமிரு கொழுப்புன்னு ரொம்ப கேவலமா திட்டினாரு. சரி நம்ம சார் தானே திட்டினாரு, விடு, அதுக்கே இப்படி அழுவுற? நான் லேட் ஆயிடுச்சுன்றனாலதான் அந்த வண்டியில ஏறினேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாட்டர் டேங்க். உன்னனா சாருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீ கார்ல வந்தது சாரால தாங்க முடியல போல, அதான் திட்டி இருப்பாரு. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாரே உன்னை திட்டினதுக்காக வந்து சாரி கேட்பாரு பாரு. சாரி சாரி எல்லாம் சொல்ல தேவையில்ல, என் கூட பேசினாலே போதும். ஏய் கண்டிப்பா பேசுவாருடி. கண்ணத்தோட பசங்கள பாக்குறாங்க பாரு, கண்ணத்தோடடி. பலூனே எதுக்கு வாட்டர் டேங்க் கழுவுது? அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என்ன வேணா பண்ணுவேன், எது கழுவுதுன்னு சொல்ல. சீ போடா. வாட்டர் டேங்க் எது கழுவுற? ஏய் போயிடுன்னு சொல்றோம்ல. ஏய் தல்றா. குட் மார்னிங். உட்காருங்க. திட்டிருக்க கூடாதோ, அவசரத்தில் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிட்டோம். அந்த அண்ணாச்சி பண்ணதுக்கு பாவம், இவ என்ன பண்ணுவா? ஏய் சார பாருடி, உன்னை திட்டினது நினைச்சு ஃபீல் பண்றாரு. சார் இந்தாங்க சார் புக்கு. வேண்டாம்மா, ஏன் சார் எனக்கு பாடம் எடுக்கலையா? உட்காரு. சாருக்கு என்னடா ஆச்சு? தெரியலையேடா, சார் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. கண்ணா, சாருக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல, என்னன்னு கேளுடா கொஞ்சம். சார் என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை கண்ணா. சார் என்னைக்குமே நீங்க இப்படி இருந்ததில்ல, அதனால தான் சார் கேக்குறோம். உடம்பு ஏதாவது சரியில்லையா சார்? அப்படியெல்லாம் இது இல்லை, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. உட்காரு. ஏய் கண்டிப்பா சார் போறதுக்குள்ளே உன்னை திட்டினதுக்காக சாரி கேட்பாரு பாரு. எல்லாரும் சயின்ஸ் புக் எடுத்து படிச்சிட்டு இருங்க, நான் போய் எச்எம் பாட்டு வந்துடுறேன். நான் சொன்னேன்ல சார் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காருன்னு. ஏய் அழாதடி ப்ளீஸ் டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் என்ன எதுக்கு சார் கிரவுண்ட் கூப்பிட்டீங்க? யோ ஏன் இவ்வளவு கோவமா கேக்குற? கொஞ்சம் பொறுமையா தான் கேள. சரி என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் கேளியா. சார் என்ன எதுக்கு சார் கிரவுண்ட் கூப்பிட்டீங்க? அழகா அப்படி கேளு. உனக்கு என்னையா தெரியும்? இப்படி கேட்டா எப்படி சார் பதில் சொல்றது? எனக்கு என்னென்னவோ தெரியும் சார். அது இல்ல அழகா, நம்ம அண்ணாச்சி வந்திருந்தான். ஆ. பசங்களுக்கு இருக்கிற திறமை போதாதாப்பா, எக்ஸ்ட்ரா தனி திறமை வேணுமா? புரியலையே சார். யோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வேணுமா ஐயா? இந்த பாடுறது, ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறதுன்னு பசங்க திறமையை வளர்த்துக்கணுமா? என்ன ஒரு உயர்ந்த உள்ளம் சார். சார் இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா சார்? பின்ன பசங்களை படிக்க விடாம பாடுறதுக்கு பிராக்டிஸ், ஆடுறதுக்கு பிராக்டிஸ்னு கெடுக்கிறதுக்கு தான் ஐயா. ஓஹோ அப்படி வரானா? ஆமா, அது மட்டும் இல்ல, இதுக்காக புதுசா எந்த ஸ்டாஃபையும் அப்பாயின்மெண்ட் பண்ண போறது இல்லையா. ஒவ்வொரு வாத்தியாரும் அவங்களுக்கு என்னெல்லாம் நல்லா வருமோ அதை எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா. இந்த தமிழ்கிட்ட சொன்னேன், அவர் பேச்சு போட்டி, கதை, கவிதை, கட்டுரை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருயா. சூப்பர் சார் சூப்பர் சூப்பர். அப்புறம் இருக்கட்டும், பசங்களுக்கு நீ என்ன சொல்லி தர போற? உனக்கு என்ன வரும்னு சொல்லியா. எனக்கா? சார் நான் நல்லா பாட்டு பாடுவேன் சார். பாட்டா? யோ நான் கூட தான் குளிக்கும் போதெல்லாம் பாடுவேன், அதை சொல்லாதையா.
என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு கர்நாடிக் மியூசிக் தெரியும், இந்துஸ்தான் மியூசிக் தெரியும். நான் முறையா கிளாஸுக்கு போய் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். அப்படியா? ஆ, சரி, ஒரு பாட்டு ஒன்று எடுத்து விட கேட்கலாம். ஆ, 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 1 2 3 சொல்லுங்க. ஓ 1 2 3. அடி காண கருங்குயிலே கச்சேரிக்கு வர்றியா வர்றியா, கண்மயங்கும் பாட்டு சொல்லி காட்சி ஒண்ணு தர்றியா தர்றியா, ஏ வர்றியா வர்றியா, ஏ தர்றியா தர்றியா, ஏ வர்றியா வர்றியா, ஏ தர்றியா தர்றியா. வர்றியா வர்றியா தர்றியா தர்றியான்னு அதுக்கு மேல போக மாட்டேங்கிற. இதையா நீ பாட்டு கிளாஸ்ல போய் கத்துக்கிட்ட? யோ வேணாயா, பசங்க பாவம். இத விட்டுட்டு வேற ஏதாவது தனித்திறமை இருந்தா சொல்லியா. அப்போ டான்ஸ் பண்ணலாமா சார்? யோ சும்மா ஏதோ சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லாதய்யா. உண்மையிலேயே உனக்கு டான்ஸ் வருமா? சார் முதல்ல என்னோட பரதநாட்டியத்தை பாருங்க சார். யூ மீன் பரதநாட்டியம்? யா யா யா. தகிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. தகிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. யோ என்னையா நடைய மாத்திட்ட? எம்மாடி அத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி. பாதி நாம் பாதி அட சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்சம்மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராமங்கரைய கேட்போமா, உள்ள வளைச்சி பார்ப்போமா. யோ யோ அழகா வேணாம் ஐயா, நிறுத்தியா, நான் அழுதுருவேன் ஐயா. பிரேக் டான்ஸ் பாக்குறீங்களா சார்? இது டான்ஸ். யோ டான்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது இருந்தா சொல்லியா. பேசாம நான் ஜிம்னாஸ்டிக் பண்ணவா சார்? ஜிம்னாஸ்டிக். அது வேறயா? நம்மள இல்ல, நீங்க மட்டும் இல்ல சார், யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க சார். நான் எல்லாம் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்க வேண்டிய ஆள் சார். ஐயோ எதையாவது பண்ணி தொலையா. சார் நம்ம ஜிம்னாஸ்டிக் எப்படி சார்? இதை விட என் பேரன் நல்லாவே குட்டிகரணம் போடுவான். என்ன சார் நீங்க, நான் எது செஞ்சாலும் வேணான்னு சொல்றீங்க. பேசாம நான் பானை சுத்துவா சார்? பானாவா? இந்த கோலா? அதேதான் சார். அது உனக்கு சுத்த தெரியுமா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க சார்? நான்லாம் வீடு கட்டி ஆடினா ஊரே சுத்தி நின்னு பாக்கும் சார். இருங்க சார் வந்துடுறேன். இவன் என்னென்னமோலாம் பண்றானே. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி அழகா பாத்தியா, மேலகிற பட்ட போதியா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே. பழைய விரோதத்தெல்லாம் மனசுல வச்சு மண்டையில போட்டுறாதியா. ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே. யோ ஸ்டாலின், உன்னை பார்க்கவே பாவமா இருக்கியா? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் போராடுவ? உடல் பொருள் ஆவின்னு எல்லாத்தையும் இந்த பசங்களுக்காகவே அர்ப்பணிச்ச.
ஆனா இந்த பசங்க எல்லாம் உன்னை உட்கார வச்சு கலாச்சிட்டாங்களாமே. என்ன வேணும் உங்களுக்கு? ஆடா போயா, நீ எல்லாம் எப்படித்தான் இன்னமும் தொண்டை அடைக்காம பேசிட்டு இருக்கியோ? ஆனா உனக்கு மட்டும் இல்ல ஸ்டாலின், ஊருக்காக போறான்னு நினைச்ச எல்லாருக்கும் ஊர் இதான் பண்ணிருக்கு. ஆனா மனச மட்டும் தளர விட்டுறாத, தொடர்ந்து போறான்னு ஸ்டாலின். அண்ணா பேசி முடிச்சிட்டீங்களா? கிளம்புங்க. ஆனா என்னையா நீ இப்பதான் ஒரு ஃப்ளோலயே ஆரம்பிச்சிருக்கேன், பாதியிலேயே கிளம்புறேன்ற. ஆனது ஆயிப்போச்சு, ஒரு 10 நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு மனசார ஓட்டிட்டு போயிடுறேன். இங்க பாரு ஸ்டாலின், பாலூட்டி வளர்த்த கிளி மூஞ்சி மேல கொத்துறப்போ மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக நீ எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போயிடக்கூடாது. அப்புறம் அண்ணாச்சி ரொம்ப வருத்தப்படுவ. ஸ்டாலின், வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் கெத்து மொக்கன்னு மாறி மாறி தான் இருக்கும். இப்போ உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல 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 இல்ல, எப்ப நீ என்ன எதிர்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உன்னை விட்டு பிடிக்கலான்னு நான் நினைச்சப்போ நீ ரொம்ப ஆடிட்ட. அதான் இப்போ ரொம்ப வருத்தப்படுற. இப்ப நீ என்ன சாதிச்சிட்டீங்கன்னு இவ்வளவு பேசுறீங்க? ஓஹோ, அப்ப இன்னும் நீ அடங்கல. வச்சா அப்போ உனக்கு பத்தல, இன்னும் வேணும்னு கேக்குற அதானே? கவலையே படாத ராஜா, நான் கண்டிப்பா வைக்கிறேன். சரி, முடிஞ்சதை பாத்துக்குங்க, நான் வர்றேன். பேசிக்கிட்டு தானே இருக்கேன், ஏயா பயந்து ஓடுற? கூட நின்னு பேசு ஸ்டாலின். சரி, என்ன பேசணும்? ஸ்டாலின், பசங்க நாளைக்கு டூர் கிளம்புறாங்க. வண்டியில நிறைய சீட்டு காலியா இருக்குன்றாங்க. நீ வேணா தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியா? பாருங்க, நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. பசங்க யாருமே டூருக்கு வர மாட்டாங்க. ஸ்டாலின், என்ன ஸ்டாலின் இப்படி சொல்லிட்ட? இது தெரியாம நான் வேற 4-5 டெம்போ டிராவலருக்கு சொல்லிட்டேன். எல்லாமே வேஸ்ட் தானா? பேசாம கேன்சல் பண்ணிடலாமா? நான் சொன்னா தேவஸ்காரன் அசிங்கமா நினைப்பான். போன் போட்டு தரேன். நீ பசங்க வரல, டெம்போ வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறியா? ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் போன் போட்டு தரேன், பேசு ஸ்டாலின், ப்ளீஸ் ஸ்டாலின். நீ யாரும் தெரியாம நான் மோதிட்டேன், மனசுல வச்சுக்காத ஸ்டாலின். ஆடா போப்பா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. இங்க பாரு ஸ்டாலின், உனக்கு விளையாடணும்னு ஆசையா இருந்தா அந்த பிடி ரூம் உள்ள போ. அங்க வாலிபால் ஃபுட்பால் எல்லாம் இருக்கு, எடுத்து விளையாடு. ஆனா என் கூட எல்லாம் விளையாடக்கூடாது, புரிஞ்சுதா? ஆமா, கூட கூட நல்லா பேசுவேயா, ஏன் இன்னைக்கு பேச முடியாம நிக்கிற? சரி சரி, ரொம்ப பேசுறதும் உடம்புக்கு நல்லது இல்லதான். நீ கொஞ்ச நாளைக்கு மூடிட்டு வாய. எனக்கு டூரியார் படம் பத்தி பேச வேண்டிய வேலைக்கு நிறைய இருக்கு, டைம் வேற இல்ல. நான் வரட்டா? நீ ஒன்று பண்ண ஸ்டாலின், பாத்ரூம்ல போயிட்டு தனியா அழுதுட்டு கண்ணை தொடச்சு வந்துரு. ஏன்னா நமக்கு கௌரவம் முக்கியம் இல்ல. நீங்க நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது, அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், இதான் நம்ம டூருக்கு போற வண்டியாடா? இது மாதிரி இன்னும் 5 வண்டி வந்திருக்காண்டா. சூப்பரா இருக்குல்ல? பின்ன அண்ணாச்சினா சும்மாவா? டே பொட்லம், எத்தனை செட் துணிடா எடுத்துட்டு வந்திருக்க? பேக் இவ்வளவு பெருசா இருக்கு. 2 செட்டு தானே எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய பேக்? எங்க அம்மா வேணான்னு சொன்னா கேட்காம 4 பாக்கெட் புளி சாதம் கலரி கொடுத்துச்சுடா. ஆமா, நீ என்ன எடுத்துட்டு வந்த? பூரிடா. அப்ப நீ என்ன ஷேர் பண்ணிக்கலாம், ஓகே? கிளி, நீ என்ன எடுத்துட்டு வந்த? வெங்காய சாதம்டா. தயவு செய்து என் பக்கமே வந்துடாத, கிளம்பு. டேய், கண்ணனை ரோபோ கூட்டு வரான்டா.
டேய் கண்ணனால தான் பார்க்க முடியாதே, அவன் ஏன் வரான்? என்னடா அவனும் குற்றால தரையில குளிப்பால, அவனுக்கும் ஜாலியா வரணும்னு ஆசை இருக்காதா? இப்ப என்னடா தப்பா சொல்லிட்டா இப்படி சொல்ற? என்ன வந்துட்டியா? வந்துட்டேன்டா. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? இன்னும் யாரையும் காணோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஒருவேளை சார் சொன்னதுக்காக அவங்க எல்லாம் வரலையோ? டேய் அப்படிலாம் இருக்காதடா, எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறாங்க பாரு. டேய் டூருக்கு போலாமாடா? என்னடா கிளம்பிட்டு இப்போ வந்து இப்படி கேக்குற? இல்லடா சார் அவ்வளோ தூரம் சொன்னாரு, இப்ப கிளாஸ்ல நம்ம கூட பேச கூட மாட்றாரு. இப்ப நம்ம டூருக்கு போயிட்டோன்னு கடைசி வரைக்கும் நம்ம கூட பேசாம இருந்துட்டாருனா? டேய் அவர் நம்ம சார்ரா, அவரை போய் எப்படி சொல்றா? நம்ம போயிட்டு வந்து ஒரு சாரி கேட்டா மேட்ரு முடிய போகுது, அதுக்காக போய் தூர வேணாம்னு சொல்றியாடா? டேய் சாரி கேட்டா சார் சமாதானம் ஆயிடுவாரா? டேய் அதான் வந்தாச்சல்ல, இங்க என்னடா மீட்டிங்க? போய் வண்டியில இருங்கடா. சரிங்க சார். போங்கடா. சீக்கிரமா வாங்கடா, ஜன்னல் சீட் எல்லாம் காலியா இருக்கே. சீக்கிரமா வாடா. சண்டை போடாம இருங்க. டேய் இந்த பேக்கை கொண்டு போய் டிரைவர் சீட் பக்கத்துல வை. டேய் விறுவிறுன்னு இறங்குடா.